உங்கள் தலைவரை தொட்டுவிட்டீர்கள், இனி உங்கள் நகரங்களில் நிம்மதி இருக்காது. இது ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையான IRGC-யிடமிருந்து கசிந்திருக்கும் ரகசிய எச்சரிக்கை. கமேனியின் மறைவுக்கு பிறகு ஈரான் தனது கடைசி ஆயுதத்தை கையில் எடுக்கப் போவதாக சர்வதேச உளவுத்துறைகள் அலறுகின்றன. அதுதான் அந்த பயங்கரமான டர்ட்டி பாம். கடந்த சில நாட்களாகவே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே ரகசிய ஆலோசனைகள் தீவிரமாக நடந்து வந்தன. நேற்று டெஹ்ரானில் உள்ள கமேனியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஒரு அதிரடி வான்வழி தாக்குதலை நடத்தின. பங்கர் பஸ்டர் ரக ஏவுகணைகள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கமேனி தங்கியிருந்த தரைக்கடி சுரங்கங்கள் தகர்க்கப்பட்டன. இந்த தாக்குதலில் கமேனி மட்டுமின்றி அவரது குடும்பத்தினர் பலரும் கொல்லப்பட்டனர். இதனையடுத்தே ஈரான் டர்ட்டி பாம் பயன்படுத்தும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இது ஒன்றும் சாதாரண அணுகுண்டு கிடையாது. அணுகுண்டு என்பது ஒரு நகரத்தையே சில நொடிகளில் தரைமட்டமாகி லட்சக்கணக்கானவர்களை எரித்துவிடும். ஆனால் டர்ட்டி பாம் என்பது ஒரு மெதுவான மரணம். இதன் தொழில்நுட்பம் மிக எளிமையானது, ஆனால் விளைவு கொடூரமானது. சாதாரண வெடிமருந்துகளுடன் கதிரியக்க பொருட்களை சேர்த்து இந்த குண்டு தயாரிக்கப்படுகிறது. இந்த குண்டு வெடிக்கும் போது பெரிய கட்டிடங்கள் இடியாது, ஆனால் கண்ணுக்கு தெரியாத கதிரியக்க துகள்கள் காற்றில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவும். அதை சுவாசிக்கும் மக்கள் புற்றுநோய் முதல் மரபணு பாதிப்பு வரை பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி மெல்ல மெல்ல மடிவார்கள். அந்த பகுதி பல தசாப்தங்களுக்கு மனிதர்கள் வாழ தகுதியற்ற பேய் நகரமாக மாறிவிடும். ஈரானின் முக்கிய அணுசக்தி மையங்கள் அமெரிக்க தாக்குதலில் சேதமடைந்திருக்கலாம். முழுமையான அணு ஆயுதத்தை ஏவும் வசதி இப்போது ஈரானிடம் இல்லை என்றாலும் மருத்துவமனைகள் மற்றும் ஆய்வகங்களில் உள்ள கதிரியக்க கழிவுகளை வைத்து இந்த டர்ட்டி பாம்களை மிக எளிதாக உருவாக்க முடியும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களான வாஷிங்டன் அல்லது டெல் அவிவ் நகரின் மையப்பகுதியில் ஒரு சிறிய டர்ட்டி பாம் வெடித்தால் கூட அந்த பொருளாதார மையங்கள் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு முடக்கப்படும். உயிரிழப்புகளை விட கதிரியக்கம் பரவிவிட்டது என்ற பயமே அந்த நாட்டை நிலைக்குலைய செய்துவிடும். இதுதான் ஈரானின் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். ஈரான் இந்த டர்ட்டி பாமை ஒருமுறை பயன்படுத்தினாலும் போதும், அதற்கு பதிலடியாக அமெரிக்கா தனது முழுமையான ஆயுதங்களை ஏவும் என எச்சரிக்கிறார்கள் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள். அப்படி நடந்தால் அது ஒரு பிராந்திய போராக இருக்காது, ஒட்டுமொத்த பூமியின் அழிவுக்கான தொடக்கமாக இருக்கும். தற்போது வளைகுடா நாடுகளில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானின் ரகசிய கிடங்குகளில் இருந்து ஏவுகணைகள் நகர்த்தப்படுவதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. அந்த ஏவுகணைகளின் தலையில் இருப்பது சாதாரண வெடிமருந்தா அல்லது இந்த அழுக்கு குண்டா என்பதுதான் இப்போதைய மர்மம்.